புதுக்கோட்டை மாவட்டம் குணடார்கள் பிளாக்ல வந்திருக்கோம். டி தனலட்சுமி தங்கராஜ். நான் 3 பீரியடு 15 வருஷமா ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தேன். நான் ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கேன்னா எங்கள் சிபிவி தான் எங்களுக்கு துணையாக இருந்தாங்க. அக்கா எவ்வளோ தைரியமாக இருந்தாலும் நல்லா ஊருக்கு பண்ணுவாங்க, ஊர் சீர்திருத்தங்கள் பண்ணுவாங்கன்னு சொல்லி பண்ணாங்க. எங்களுக்கு ஒரே நம்பிக்கை என்னன்னா, எங்கள் முன்னாள் அமைச்சர் ரோட்டில் காரில் போயிட்டு இருந்தாங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் ஆன பிள்ளைங்க ஆக்சிடென்ட் ஆச்சுனாலும் யாராவது அப்படி மாதிரி இறங்கி எல்லாம் தூக்கிட்டு போக மாட்டாங்க. இறங்கி அவங்க காரில் எடுத்துகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் பண்ணி அவங்களே ட்ரீட்மெண்ட் பார்த்து எங்களுக்கு உறுதுணையாக இருந்தாங்க. அதே மாதிரி மேலப்புதிய பஞ்சாயத்துக்குள்ள ஒரு இபி ஒயரில் போய் போஸ்ட்ல ஏறி லைன் அடிச்சிருச்சு. லைன் அடித்த நேரம் அங்கே வந்துட்டாங்க அமைச்சர். வந்த உடனே அப்படியே காரை நிப்பாட்டி அந்த பையனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் போட்டு அவங்களே ட்ரீட்மெண்ட். அந்த ஒரு நம்பிக்கை ஒரு ஆசை எங்களுக்கு நிறைய மருத்துவத்துறையில் பிள்ளைகளை குழந்தைகளை உயிரை காப்பாற்றி கொடுத்துருக்காங்க. அந்த உயிரை காப்பாற்றி கொடுத்த நம்பிக்கையில தான் நாங்கள் அவங்க இன்னும் எங்களுக்கு காலம் பூரா அந்த மாதிரி கூட நிற்பாங்க. கூப்பிட்டோன்னா நமக்கு வருவாங்க, கூப்பிட்ட குரலுக்கு என்னன்னு வருவாங்க. அது மாதிரி யாருமே ஆக்சிடென்ட் ஆனதுலயோ வழிதுறையிலயோ கீழே கிடக்கிறவங்கள பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. எங்க அமைச்சர் அது மாதிரி இல்ல, உடனே இறங்கி அவங்க கார்லயே எடுத்துட்டு போய் அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணி அந்த உயிரை காப்பாத்தி தராங்க. அதுல எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. அது மாதிரி பெண்களை ஆதரிப்பாங்க. நன்றி. யாரு வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம். ஆனா எங்கள் அண்ணன் விஜயபாஸ்கர் மாதிரி மக்களுக்கு இறங்கி வேலை பார்க்கறதுக்கு ஒரு குக்கிராமமா இருந்தாலும் யார் வீட்லயும் அவர் கால் படாத இடம் இல்ல. காது குத்தா இருக்கட்டும், கல்யாணமா இருக்கட்டும், இறந்த வீடா இருக்கட்டும், இந்த மாதிரி உறுதுணையா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆளா போய் நிப்பாரு. அப்படி இருக்கப்ப எல்லா ஊர்லயுமே அவரோட என்னென்ன தேவையோ அத்தனையும் செஞ்சு கொடுத்துருக்காரு. ஒரு அத்தியாவசிய தேவைகள், ஒரு கட்டண கலையரங்கமா இருக்கட்டும், ஒரு கிராம சபை மேடையா இருக்கட்டும், ஒரு திருமண மண்டபமா இருக்கட்டும், ஒரு ஊர்ல கூட அவரோட விஜயபாஸ்கர் அண்ணா கட்டினது அப்படிங்கிறது இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு மக்களுக்கு இறங்கி செய்வாரு. ஒரு தாய்மார்களுக்கு தலைமகனா இருப்பாரு, சகோதரிகளுக்கு அண்ணனா இருப்பாரு, பிள்ளைங்களுக்கெல்லாம் மாமனா இருப்பாரு. நல்ல மனிதர், எங்கள் பண்பான அண்ணன், பாசமான அண்ணன், அன்பான அண்ணன். அவருக்காக நாங்க எப்பவுமே உயிர் உள்ளவரை உழைக்க காத்திருக்கோம். அதே போல நம்ம முதலமைச்சர் அண்ணன் விஜய் அண்ணா அவர்கள், ஜோசப் விஜய் அண்ணா அவர்கள் அம்மாவை போல அம்மாவோட மனம், அந்த அம்மா உணவகங்கிறது எவ்வளவோ பேர் அதுல சாப்பிட்டு திருப்தி அடையக்கூடியவங்க பட்னி இல்லாம. அந்த அம்மா உணவகத்தை உடனே ஆட்சி அமைச்சு அந்த வந்த உடனே விஜய் அண்ணா அதை உடனே சிறப்பா செஞ்சாங்க. அதை சிறப்பா செயல்பட்டு நல்ல உணவு கொடுக்கணும், மக்களுக்கு தரமான உணவு கொடுக்கணும் செஞ்சாங்க. அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நாங்க வியந்து பார்த்தோம். அம்மாவோட ஆளுமை அந்த இடத்துல விஜய் அண்ணாவை வச்சு பாக்குறோம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பெருமையா இருக்கு. நாங்க எங்க விஜயபாஸ்கர் அண்ணனோட புதுக்கோட்டை மாவட்டத்தில இருந்து அனைத்து ஒட்டுமொத்த பேரும் 20,000 பேர் இன்னைக்கு விஜயண்ணா தலைமையில இணைகிறோம்னா விஜயண்ணா தலைமையும் நல்லா இருக்கு, எங்க விஜயபாஸ்கர் அண்ணா கூட இருக்கோங்கிற அந்த பெருமையும் எங்களுக்கு இருக்கு. சரி சாமி, நன்றி.